குருவே துணை. இப்ப பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல எந்த மாரி விஷயம் நம்ம எடுத்தோம்னா, நம்மளுக்கு அதிகமான தெய்வ சக்தி கிடைக்கும். அது பார்க்கணும். அப்ப அந்த மாரி அதிகமான தெய்வ சக்தி எதுல இருக்கான்னு சொன்னா, பைரவர்ல தான் இருக்கு. பைரவ பூஜை சரியான முறையில நம்ம கத்துக்கினோம்னா, அவ்வளோ சக்திகள் அந்த பைரவர் சக்தி கிட்ட இருக்கிறதுனால, நம்ம ஒரு ஒரு அதிகமான ஒரு தெய்வ சக்தி நம்ம உடல்ல இறங்கிச்சனால நம்ம பவர்ஃபுல் ஆயிடும். நம்மளே சக்தி வாய்ந்தவனா மாறும். அதுக்கு என்னன்னா, பைரவர் பூஜையில ஒரு ஒரு முக்கியமான பூஜை. அந்த முக்கியமான பூஜை என்னன்னா, மகாபைரவர். அந்த மகாபைரவர் பூஜை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பயந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது திகிலா இருக்கும் அந்த பூஜை பண்ணும்போது. ஏன்னா, நம்ம நம்ம அந்த பூஜை மேற்கொள்ளும்போது, நம்மளுக்கு உடல் முழுவதும் ஒரு பயத்த குடுக்கும். ஒரு ஏதேதோ விதவிதமான சப்தங்கள் ஏற்படும். எங்கனிருந்தோ நாய் ஊள விடுற மாரி, பேய்கள் உலாவுற மாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஒரு 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 விழுந்து பொத்து பொத்துன்னு கீழ விழுற மாரி, அப்படி நெறைய விதவிதமான சப்தங்கள் ஏற்படும். திடீரென்னு சொல்லிட்டு, கிட்ட யாரோ நம்மள தள்ளுற மாரியெல்லாம் சூழ்நிலை ஏற்படும். ஒரு அமானுஷ சக்திகள் நெறைய வரும். இந்த மகாபைரவர் பூஜை பண்ணும்போது. அந்த பூஜையில மயானத்துல உட்காந்துட்டு, அங்க மயான மண் எடுத்து, அங்க பொம்மை செஞ்சு, அந்த பொம்மையில நம்ம பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணும்போது, அந்த தெய்வ சக்தி இறங்கும். அந்த இறங்கும்போது அங்க அந்த இடத்துல பார்க்கணும். எத்தனை ஆத்மாக்கள் சக்தி வாய்ந்த ஆத்மாங்களோ, மாந்திரீகம் படிச்ச ஆத்மாங்களோ, தியானம் பண்ண ஆத்மாங்களோ, அதெல்லாம் சுத்தி நிக்கும். நம்ம எதிர்க்க. நின்னுகின்னு அதோட குறைகளெல்லாம் சொல்லும். நான் இதனால இறந்தேன். இந்த காரணத்துக்காக தான் என்ன என்ன கொ என்ன சாவடிச்சுட்டாங்க. எனக்கு இது மாரிலாம் பண்ணுங்க. என் என் குறையெல்லாம் நீங்க தீர்த்து குடுங்கன்னுலாம் பேசும். அதுதான் கபால பூஜைன்னு சொல்லுவாங்க. பைரவர் பூஜையில கபால பூஜைன்னுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு உங்களுக்கு பிடிக்குது? எந்த ஆத்மா உங்களுக்கு இந்த ஆத்மா சொல்றது கரெக்ட்டா இருக்கு. இந்த ஆத்மா நம்ம கூட வச்சுக்கலாம். இது தூய்மையான ஆத்மா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த ஆத்மாவோட சக்தி ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருங்கிணைக்கும். அந்த ஒருங்கிணைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட எலும்போ, அதோட பொருள் ஏதாவது அந்த இடத்துல இருக்கும் அந்த சுடுகாட்ல. அந்த இடத்த அது காட்டும். இது என்னோட பொருள். இத எடுத்துன்னு போ. நான் உன் கூட இருக்கிறேன்ட்டு. அந்த அந்த அதோட பொருள் நீங்க எடுத்து வந்துட்டீங்கன்னா, அந்த ஆத்ம சக்தி, அந்த கபால சக்திலாம் அதில இருக்கும். இதுதான் நெறைய பேர் மண்ட ஓடு வச்சு பூஜை பண்றது. இந்த மண்ட ஓடு வச்சு பூஜை பண்றதுக்கு என்ன காரணம்னா, அதில இருக்கிற ஆத்மா பிடிச்சு வச்சுக்கிறது. அது நம்மோ மாந்திரீக வேலைக்கு பிரயோகம் படுத்துறது. இது எப்படின்னா, சனம் பொழுதுல வேலை ஆகும். டக்கு டக்குன்னு வேலை ஆகும். எல்லா வகையான வேலைகளும் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சு குடுக்கலாம். கண் எதிர்க்க நெறைய வேலைகள் செய்யலாம். அப்படிப்பட்ட இதுதான் கபால பூஜை. அதனால பைரவர் பூஜையில கபால தாந்திரிகம் ரொம்ப முக்கியமானது. ஆத்மாங்கள் அ துராத்மாங்கள் இருக்கு, நல்ல ஆத்மாங்கள் இருக்கு. நீங்க எந்த மாரி ஆத்மா உங்களுக்கு தேவைப்படுது? கெட்ட வேலைகள் தேவைப்படுதா? நல்ல வேலைகள் தேவைப்படுதா? இல்ல நம்ம பாதுகாப்பு தேவைப்படுதா? பார்க்கும்போது, நல்ல வேலைக்கு தேவைப்பட்டா நல்ல ஆத்மாங்கள எடுத்துக்கலாம். கெட்ட வேலைக்குன்னா கெட்ட ஆத்மாங்கள் இருக்கு. அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால இந்த பூஜை அற்புதமான பூஜை. ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. சாதாரணமான ஒரு மனிதன் மந்திர சக்தியால அவன் மந்திர மூர்த்தி ஆக முடியும். மந்திர மூர்த்தன் பேர் எடுக்கணுங்க. இந்த உடல் முழுவதும் மாந்திரீக சக்தி இறக்கணும் உடல்ல. அதுதான் பெரிய விஷயம். அதனால இது அற்புதமான முறை. இது பயன்படுத்துக்குங்க.
இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நெறைய விஷயம் வந்து நான் மறைச்சிருக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லா இருக்காது வீடியோல பேசும்போதுன்றதுக்காக. நேர்ல வாங்க. நல்லபடி சொல்லி தரேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய!